ஹாய், திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர். ஸோ இன்றைக்கி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேக் பார்ட்டை வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக. அதாவது பேக் பார்ட்டை மட்டும் நெக்கு வந்து சுற்றிலும் அடிச்சுட்டு அப்படியே நெக் டிசைனை வந்து திருப்பி வச்சு பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கொடுத்துருந்த ஒரு சின்ன டிசைனை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அது எப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா. இது வந்து ஒரு 1 இன்ச்சு அகலம், லென்த்து வந்து நம்மளுக்கு தேவையான அகலத்துக்கு நிறையா எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து லென்த்தியாக வந்து திருப்பி வச்சு ஒரு நாட் மாதிரி, சின்ன நாட் மாதிரி அந்த மாதிரி தச்சு அதை உல்ட்டா பண்ணி திருப்பி அதை வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 2 இன்ச்சு கேப்புக்கு வந்து கட் பண்ணி அதை வந்து சின்ன சின்ன ஒரு 2 ஃபோல்டு பண்ணி அதை நெக்கை சுற்றிலும் நான் வைக்கிறேன். ஏன் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து அந்த நாட் கொடுக்கறதுக்காக, அதாவது நம்ம பின்னாடி கயிறு கட்டுறதுக்கு வைப்போம் பார்த்திங்களா, அந்த கயிறு இதுக்குள்ளே கொடுத்து அது ஒரு டிசைன் மாதிரி கொண்டு வர்றதுக்காக தான் இந்த சின்ன சின்ன பைப்பிங் மாதிரி ட்ரை பண்ணி அதை வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து போட் நெக் மாதிரி, அதாவது போட் நெக் கிடையாது, பாட் நெக் மாதிரி இருக்கும். ஸோ இதோட டிசைன் வந்து அதுதான். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 இன்ச்சில் வந்து அதை அழகாக ஸ்டிச் பண்ணுறேன். சுற்றிலும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் இதே கிளாத்தில் வந்து பெருசாக, அதாவது இது டபுள் கலர் சாரீ இல்லை, அதனால் டபுள் கலர் சாரீ தான், பட்டு அந்த கலர் இல்லாமல் இதே சேம் கலரில் தான் அவங்க கேட்டிருந்த டிசைன் வந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா இதை விட பெருசாக, கொஞ்சம் பெருசாக ஒரு 3 இன்ச்சுக்கு அகலம் இருக்கிற மாதிரி, லென்த்து வந்து 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி இதே மாதிரி ஒரு நாட்டுக்கு வந்து நல்லா ஒரு சுற்றிலும் ஸ்டிச் பண்ணி அதை திருப்பி விட்டு அதை அயன் பண்ணி இந்த மாதிரி 3 இன்ச்சு லென்த்துக்கு குட்டி குட்டி கட்டாக பண்ணிவிட்டேன். ஸோ இந்த கட் பண்ணதை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சுற்றி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். அதாவது 3 இன்ச்சு அகலம், தேவையான அளவு உயரம் வச்சுக்கிட்டு கெட்ட பக்கம் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணி அப்படியே தலைகீழாக திருப்பிக்கிறோம். நல்ல பக்கம் திருப்பிட்டு அதை 3 இன்ச்சு லென்த்துக்கு குட்டி குட்டி கட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 இன்ச்சு கேப்பில் கட் பண்ணோம், இது வந்து 3 இன்ச்சு அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து சின்ன பீட்ஸ் ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், கையிலேயே நான் வந்து பால்ஸ் வச்சு அதை கனெக்ட் பண்ண போகிறேன். அதாவது முக்கால் வாசியில், அதாவது ஃபுல்லாக வைக்காமல் முக்கால் வாசியில் வந்து இந்த மாதிரி பால்ஸ் வச்சு, கோல்டன் கலர் பால்ஸு. ஸோ அந்த சாரீ பார்டர் கலருக்கு மேட்சாக வந்து ஒரு பால் ரெடி பண்ணுறேன். பார்த்திங்கனாலே தெரியும், இந்த மாதிரி குட்டி பால் வச்சு அதை ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு சாக்லேட் மாதிரி ரெடி பண்ணுறோம். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அது எந்தளவுக்கு நான் முடிச்சு போட்டு எந்தளவுக்கு ட்ரை பண்ணி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன்றதை பார்க்குறீங்க. கையிலே ஸ்டிச்சிங் தான் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா. இதில் எத்தனை இருக்கோ அத்தனையுமே கையில் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணுறேன். ஸோ ஒன்று எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டிங்க. பார்த்திங்களா, சாக்கி மாதிரி ரெடி பண்ணிட்டு இப்போ டபுள் ஃபோல்டு பண்ணி, அதாவது சென்டராக பீட்ஸ் இருக்கிற மாதிரி இதை ஸ்டிச் பண்ணிடணும். பார்த்திங்கனாலே தெரியும், சென்டராக இருக்கிற மாதிரி பீட்ஸ் வச்சு அதை நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்திங்கனாலே தெரியும். இதை தான் வந்து நம்ம சுற்றியும் நெக் வச்சு தைக்க போகிறோம். பார்த்திங்கனாலே தெரியுதா? ஸோ அழகாக இருக்கும். இது இன்னொன்று, இதே இந்த இது ஃபுல்லாமே அதே மாதிரியே நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்ம பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். அதாவது பால் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணணும். பால் சென்டராக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி. லென்த்து நம்ம 3 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கோம், இருந்தாலுமே இந்த ஃபோல்டு வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பீட்ஸை வந்து ஒரு முக்கால் வாசியில் வச்சுட்டு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி இது பண்ணணும். எக்ஸஸ் இருந்தால் சைடில் கட் பண்ணிக்கணும். நம்ம ஒரே மாதிரி லென்த்தாக இருக்கிற மாதிரி அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு அழகாக ஸ்டிச் பண்ணுறோன்றது. ஸோ ஃபுல்லையும் நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அப்டேட் விஷயங்களுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் தெரியுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெய்லரிங் சம்மந்தமாக என்ன ஒரு டிப்ஸ்னாலும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஸ்டிச்சிங் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி நீங்கள் எனக்கு கமெண்டில் தெரிவிக்கலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை நான் எக்ஸஸ்லாம் கட் பண்ணிவிட்டேன் நீட்டாக. இப்போ அதுக்கு பக்கத்தில் வச்சு தைக்கணும். நம்ம இதை வந்து அடியில் வச்சுருந்தோம், அந்த கீழே இருக்குது பார்த்திங்களா, சின்ன சின்னதாக நம்ம நாட் கோர்க்கிறதுக்காக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு இந்த சைடு வெளிப்பக்கமாக இதை வைக்கணும். அதை உள்பக்கம் வச்சோம், அடிப்பக்கம் வச்சோம், இதை மேல் பக்கம் வைக்கிறோம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், இதை ஃபுல்லாக அதே மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஒரே மாதிரி கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு கேப்லையே வச்சு கரெக்டாக அந்த ஷேப்புக்கே வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம பார்த்திங்கனாலே தெரியும்,
ஒன்று விடாமல் குட்டி குட்டியாக அழகாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த இது ஸ்டிச்சிங் தெரியாத அளவுக்கு இதுக்கு மேலே ஒரு சின்ன லேஸ் ஒர்க் பண்ணிடணும். இது வந்து கஸ்டமைஸு டிசைன்றனால கஸ்டமர் கேட்ட ஒரு டிசைன். இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து ரெட் கலராக நம்ம கொடுத்துக்கலாம். சாரீ வந்து ரெட்டு தான், பட் அது ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப ஒரு விகாரமாக இருக்கும். இந்த டிசைனுக்கு ரொம்ப ஓரளவுக்கு தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால கஸ்டமர் வந்து இதே சேம் கலர்லேயே பண்ணணும்னு சொல்லியிருந்தனால தான் நம்ம பண்ணுறோம். சிம்பிள் ஒர்க்குனால் அவ்வளோவா தெரியாது. இது ரொம்ப கொஞ்சம் ஹெவி கிராண்ட் ஒர்க்குன்றனால ரொம்பவே இதாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம நெக் ஃபுல்லாக வச்சு தைச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து விசிறு தெரியும். நம்ம தைச்சது 1/2 இன்ச்சு கேப் விட்டு தைச்சிருக்கோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இதுக்கு மேலே நம்ம ஒரு சின்ன லேஸ் வந்து உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். அந்த பார்ட் ஷேப்பு தெரியும். பார்ட் ஷேப்பில் இருக்குது நெக்கு. இப்போ சுற்றியில் நம்ம வச்சு தைச்சது அழகாக இருக்குது. இந்த தையல் தெரியாத அளவுக்கு வந்து காப்பர் லேஸு என்னென்னா பார்ட்ரு வந்து காப்பர் கலரு. ஸோ அந்த கலர் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு லேஸு ஒரு 1/2 இன்ச்சு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரியே அழகாக வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அதாவது நம்ம மேல் பக்கமாக துணியை வந்து மேல் பக்கமாக வச்சு தைச்சனால ஸோ அந்த பிசுறும் தெரியாத அளவுக்கு டிசைனாகவும் இருக்கிற மாதிரி இதில் ஒரு லேஸ் வச்சிடலாம். மேக்ஸிமம் வச்சு தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரெட் கலராக கூட வச்சுருக்கலாம். பட் எனக்கு என்னமோ அந்த ரெட்டு கொஞ்சம் வித்தியாசமான ரெட்டுன்னு கூட சொல்லலாம். இதோட முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சாரியோட பிக்கோடு சேர்த்து நான் போடுறேன். பட் அது கொஞ்சம் ரொம்ப ஓவர் கான்ட்ராஸ்ட்டுன்றனால வந்து காப்பர் கலர் பார்டர் கலர்லேயே நம்ம லேஸ் கொடுத்துருவோன்ற ஒரு ரீசனுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ 2 ஸ்டிச் அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று. ஏன்னா 2 பக்கமும் நம்ம லாக் ஸ்டிச் கொடுத்தோம்னா மட்டும்தான் நடுவில் இருக்க சென்டர் பிசுறு ஏதாவது ஒரு பக்கம் வெளியே தெரியாமல் இருக்கும், விசிபிள் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான். ஸோ இப்போ 2 பக்கமும் ஸ்டிச்சிங் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த குட்டியாக கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த இதில் வந்து நம்ம நாட் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்டை சுற்றிலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது 2 ஷோல்டர் சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதே சேம் காப்பர் கலரில் நாட் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஊக்கு வச்சு நம்ம இந்த ஹோல்குள்ளே கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு இடையில பீட்ஸும் வைக்கலாம் இந்த இதில். ஆனால் அந்தளவுக்கு பெரிய பீட்ஸ் என்கிட்ட இல்லை. இருந்தால் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கேப்பில் நாட்டு தெரியறதுக்கு பதிலாக பீட்ஸு தெரிஞ்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். பட் நான் வந்து எதுவுமே வைக்கலை, நாட் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ ஊக்க வச்சு கொடுத்து இதுக்கு மேலே இன்னும் ஒரு சின்ன டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்த டிசைன் என்னன்றதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இருங்க, இது ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் ஒரு ஹேண்டில் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்றதுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ உங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்பும் எனக்கு தேவை. ஸோ இப்போ நம்ம முடிச்சிட்டோம். நாட்டை வந்து 2 சைடு ஷோல்டர்லேயும் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறோம். ஏன்னா அப்போ தான் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில், அதாவது சதுரமாக வந்து ஒரு துணி கட் பண்ணிக்கணும். ஒரு 3 இன்ச்சு லென்த்துக்கு 3 பக்கம் இன்ச்சு, 4 பக்கமுமே 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி சதுரமாக கட் பண்ணி அதை 2ஆக மடித்து திருப்பி 4ஆக மடித்து அந்த கார்னரை மட்டும், அந்த ஓப்பன் இருக்க கார்னரை மட்டும் குட்டி தையல் போட்டு கையிலே வந்து தையல் போட்டு அதை இழுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா அதில் ஒரு லீஃப் மாதிரி வந்துடும். பார்த்திங்கனாலே தெரியும், இதழ் மாதிரி தெரியுது. ஸோ இது மாதிரி ஒரு 5-6 இதழ் ரெடி பண்ணிக்கணும். ஸோ அந்த 5-6 இதழ் ரெடி பண்ணிவிட்டு அதை ஒன்றா இந்த மாதிரி ஃப்ளாராக கொண்டுட்டு வந்துடணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது ஒரு அழகான ஃப்ளார் மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதோட சென்ட்ரு வந்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 5-6 பீட்ஸு, இதே சேம் காப்பர் கலர் அந்த பீட்ஸை வச்சு நம்ம வந்து அதுக்கு பாசியை வச்சு அந்த சென்டராக இருக்கிறது தெரியாத அளவுக்கு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு, ஏன்னா இதுக்கு மேலே இதுக்கு அடியில் வந்து ஒரு சின்ன போவு இருக்கிற மாதிரி பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ அந்த போவுக்காக 2 போவுக்கும் அந்த மாதிரி டேசல் கொடுத்துடலாம். குட்டி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து டேசல் கொடுக்கலாம். ஸோ அதை வந்து காப்பர் கலரில் அந்த பார்டர் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் கொடுக்குறேன், பார்த்திங்கனாலே தெரியும்.
ஸோ அதையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ ஒரு அழகான போவும் ரெடி பண்ணியாச்சு. இந்த போவுக்கு மேலே தான் அந்த ஃப்ளார் மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் பார்த்திங்களா, அதை நம்ம வைக்க போகிறோம். இப்போ வந்து அதை ஸ்டிச் பண்ணிடுவோம், சேர்த்து ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ சேர்த்து ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போவும் அந்த அடியில் இருக்கிறதுக்கும் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு அழகாக நம்ம தச்சுருவோம். ஸோ கையில் எந்தளவுக்கு ஸ்டிச்சிங் போடுறோமோ அந்தளவுக்கு திக்னஸாக நம்ம இருக்கும், சீக்கிரம் கலர் அளவு அளவுக்கு அந்த மாதிரியெல்லாம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே தான் நம்ம பீட்ஸ் ஒரு 5-6 பீட்ஸ் வச்சு சும்மா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டோம்னா அது ஒரு டிசைன் வந்து கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு போயிடும். நான் ஒரு 7 பீட்ஸ் வைக்கிறேன். 7 பீட்ஸ்னால் சென்டரில் 1, சுற்றிலும் 6 இருக்கிற மாதிரி ஒரு பூ மாதிரி வந்துடும் அழகா. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ஸ்டிச் போடுறேன், பார்த்திங்கனாலே தெரியும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா கையை வச்சு ரொம்ப அமுக்கி பிடிச்சி அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அவுட்லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். 7 பீட்ஸ் வச்சோம்னா சென்டராக ஒரு பீட்ஸ் வர மாதிரி, சுற்றிலும் 6 வர மாதிரி நம்ம கையிலேயே வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிடலாம். நான் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். கை ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணுவேன், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். இதுதான் இதோட அவுட்லுக்கு, எவ்வளோ அழகாக இருக்குன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ இதோட ஃப்ரண்ட் பார்ட்டு தான் இது வந்து. ஸோ இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிடலாம், நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா இதோ கம்ப்ளீட் எப்படி இருக்குது அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஷோல்ட்ரு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்குவோம். டபுள் ஸ்டிச் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் வந்து அந்த ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் தைப்பேன். ஸோ அது எதுக்குன்னு நான் நிறைய பேருக்கு நிறைய விதமாகவும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ 1/2 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த ஸ்டிச்சை முதுகு பக்கமாக கீழே இறக்கி வச்சு மேல் தையல் போடும்போது அந்த இடம் கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களுக்கு சொல்லணும்னா முன்பக்கம் ரொம்ப இறங்க விடாது, பின்பக்கம் இழுத்து பிடிச்சிக்கும். அந்த மாதிரி ஒரு சில பர்பஸ்க்காக தான். இப்போ வந்து சென்டராக கைக்கு வந்து சென்டர் எதுவோ அதே மாதிரி இந்த ஸ்டிச்சிங்கும் அந்த கையோட சென்டரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுதான் பெஸ்ட்டு ஐடியாவும் கூட. ஏன் அப்படின்னா சில பேருக்கு வந்து சென்டர் பார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நீளமான கோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோடு ஒன்று ரைட் பக்கம் போயிருக்கும், இல்லை லெஃப்ட் பக்கம் இருக்கும். கையோட நடு பகுதியில் அந்த நேர்கோடு வந்த மாதிரியே இருக்காது. ஸோ அந்த ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி வைக்காமல் நம்மளாம் அதோட ஃபுல் லென்த்தை வந்து கீழேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதாவது ஆம்கோல் முடிகிற இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த கையோட ஷேப்பு வந்து ரொம்ப அழகாக நீட்டாகவும் வரும். சரிங்களா? அதாவது பர்ஃபெக்டாக ஒரு டிசைன் எப்படி நிற்கணுமோ அப்படி நிற்கும். அந்த மாதிரி தான் நம்ம எப்போயுமே ஸ்டிச் பண்ணணும். சென்டர்லேருந்து தான் நம்ம ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ முன்பக்க ஷோல்ட்ரு பின்பக்க ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல கூட குறையா இருக்குன்னா, அந்த கூட குறையிற இடம் வந்து ஆம்கோல் சைடாக இருக்கிற மாதிரி தான் நம்ம விடணும். அதாவது நெக்கு பக்கம் கொண்டு வரக்கூடாது. நெக்கு பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும்னா ஆம்கோல் சைடு தான் அந்த குறைச்ச கூடின பக்கமாக வர மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணோம். ஸோ ஒரு ஸ்லீவை ஸ்டிச் பண்ணியாச்சு, செகண்ட் ஸ்லீவும் அதே மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் ஸ்லீவை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதோட விசிபிள் ரொம்பவே அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஸோ சென்ட்ரு பார்ட்டு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் பின்பக்கம் எந்த அளவுக்கு அகலமோ எல்லோரும் மொத்தமாக ஒரே மாதிரி வச்சு ஒரு லென்த்தியாக கோடு போட்டு தச்சுருவாங்க. நான் அப்படி தைக்க மாட்டேன். முன்பக்கம் கொக்கி பட்டி சைடு இருக்க அகலம் எந்த அளவுக்கோ அதை மார்க் பண்ணுவேன். அது மாதிரி ஐப்பட்டி இருக்க சைடு அகலம் எவ்வளவோ அதையும் மார்க் பண்ணுவேன். பின்பக்கம் முதுகுக்கு எந்த அளவுக்கு அகலம் தேவையோ அதையும் மார்க் பண்ணி ரெண்டுக்கும் சாக் பீஸ் மார்க் போட்டு ரெண்டும் ஒரே ஈவனாக வர்ற மாதிரி தான் நான் வச்சு பின் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரியே எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அவுட்லுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு ஆம்கோல் பார்த்திங்கனாலே தெரியும். நான் இந்த மாதிரி தான் நான் எடுப்பேன். இந்த இதுலேருந்து இப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆம்கோல் வளைவு இருக்கோ அந்தளவுக்கு மார்க் பண்ணியாச்சு. அது மணி கீழே இப்போ நான் கோடு போட்டுக்கிட்டேன் பார்த்திங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி பின்பக்கம் எந்த அளவு எடுத்துக்கோமோ அதே மாதிரி முன்பக்கம் எடுத்து அங்கே ஒரு புள்ளி.
அதுக்கப்புறம் கொக்கிப்பட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த கீழ் பக்கம் எந்த அளவுக்கு அகலம் இருக்கோ அதே அளவுக்கு கீழையும் மார்க் பண்ணிக்கினேன். ஸோ இந்த மார்க்கிங்கு எப்படின்னா ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்குவேன் நான். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பு கூடு இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ கையை ஸ்டிச் பண்ண இடம் ரெண்டும் ஒரே லைன் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு லைன் மீட் பண்ணும் மேலே இருக்கும், ஒரு லைன் கீழே இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சென்ட்ரு ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு பார்ட்டும் அந்த கையும் வந்து மேலே கீழே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அது இல்லாமல் இருக்கணும்னா இப்போ நான் பின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா, சென்டராக வச்சு இந்த மாதிரி ஒரு ஊக்கு போட்டுட்டு அதாவது பின் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணுங்கள். விசிபிள் அதாவது தெரியுது அவுட்லுக்குன்றது எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு ரொம்ப அழகாக யுனிக்காக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், இதுதான் பெஸ்ட்டு ஐடியா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சு கூட நேராக இருக்கும், அதாவது முன்னாடி பின்னாடி அப்படி ஒரு ஷேப்பாக இல்லாமல் ஸ்டிச்சிங் கூட அந்தளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி மார்க் பண்ணி செப்பரேட்டு மார்க்கிங் பண்ணி அதை வந்து கரெக்டாக ஈவனாக ஒரு லைனாக வர்ற மாதிரி ஒரு ஹூக்கு வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த மாதிரி தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ எப்போயுமே ஃபினிஷிங்குன்றது ரொம்ப அழகாக இருக்கணும். ஃபினிஷிங் அவங்க பார்க்கும்போது சட்டையில் எனக்கு என்ன குறை சொல்லனே தெரியாத அளவுக்கு இருக்குது, யோசிக்கிற மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது, இங்கே சரி இருக்காதா அங்கே சரி இருக்காதான்னு எனக்கு யோசனை கொடுக்கறதுக்கு நீ டைம் கொடுக்காத அளவுக்கு ஃபினிஷிங் கொடுக்குறேன்றது தான் ஒரு கஸ்டமரோட வார்த்தையாக இருக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஒருத்தவங்க லேட் பண்ணுறாங்க, லேட் பண்ணல, நான் ரொம்ப லேட் பண்ணுவேன். ஸோ ஆனால் என் கஸ்டமர் என்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம், எனக்கு ஃபினிஷிங்க்கு ரொம்ப நீ தான், அதனால் நான் வந்து இந்த விஷயத்தில் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு 2 monthsனாலும் ஒரு ப்ளவுஸு கிடந்தனாலும் நீ தான் தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட ஒரு கஸ்டமர்லாம் சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு பெருமையான விஷயந்தான். பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு நம்ம கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். அதாவது அவங்க கொடுக்குற விஷயம் அவங்களுக்கு கிடைக்கணுன்ற விஷயம் ரொம்ப அழகாக இருக்கணும். ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் வந்து என்னோடய ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றதை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக தெரிவிங்க. மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.